ஒரே கல்லுல ரெண்டு மாங்கான்னு கேள்விப்பட்டிருப்போம். ஒரே இடத்துல 3 சிக்கல்களுக்கான தீர்வுன்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்போமா? அதுவும் கல்வி கற்பது தொடர்பான சிக்கல்கள். நாம பார்க்க போறது அததான். நம்ம நாட்டுல புதிய பொருளாதார கொள்கை அமல்படுத்தப்பட்ட பிறகு வீட்ல 2 பேரும் வேலைக்கு செல்ற வாய்ப்பு உருவாச்சு. இது குடும்பத்தோட பொருளாதாரத்துக்கு உதவினாலும் இன்னொரு பக்கம் சிக்கலையும் ஏற்படுத்துச்சு. அது பள்ளி சென்று வீடு திரும்பும் குழந்தைகளுக்கு போதிய பராமரிப்பும் பாதுகாப்பும் இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்தி இருந்துச்சு. ரெண்டாவதா, சிறப்பு குழந்தைகள் எதிர்கொள்ளும் சிக்கல்கள். டிஸ்லெக்சியா, கற்றல் குறைபாடு கொண்ட குழந்தைங்க தொடர்ந்து படிக்க இயலாத நிலைமை ஏற்பட்டுச்சு. மூன்றாவதா, புதிய கோணத்திலான பிரச்சனை. மாநில மற்றும் தேசிய விளையாட்டு போட்டிகள்ல ஈடுபடும் மாணவர்கள் தொடர்ந்து படிக்க முடியாத சூழல் உருவாச்சு. இந்த 3 பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்துல தீர்வு கண்டு வருகிறது பெசன்ட் நகர் காவேரி தெருவுல அமைஞ்சிருக்க ஆர்கேடியா NIOS கல்வி நிறுவனம். கடந்த 19 ஆண்டுகளா தொடர்ந்து சேவை செஞ்சுட்டு வராங்க. பலரை வியப்புல அழுத்தின விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீண்ட காலமா இருக்கிற கல்வி தொடர்பான பிரச்சனைய தீர்த்து வச்சது மட்டும் இல்லாம பெரும் நம்பிக்கைய இவங்க உருவாக்கி கொடுத்திருக்காங்க. ஹேமலதா வர இந்த கல்வி நிறுவனம் எப்போ எப்படி ஆரம்பிக்கப்பட்டுச்சு? வாங்க அந்த வெற்றி கதை எப்படி நடந்துச்சுன்னு கேட்போம். 1999ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் இந்த ஆர்கேடியா த பிளேஸ் பியாண்ட் ஸ்கூல் அப்படிங்கிற டியூஷன் சென்டரை நான் ஆரம்பித்தேன். அப்போ இருந்த காலகட்டத்தில் 2 பேரண்ட்ஸுமே வேலைக்கு போகணும். அப்படி இருக்கும்போது சில்ட்ரன் வந்து 4 o'clock or 4:30க்கு திருப்பி வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்பத்துலேருந்து ராத்திரி 8 o'clock பேரண்ட்ஸ் திரும்பி வர வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ அந்த டைமை எப்படி சில்ட்ரனுக்கு ப்ரொடக்டிவாக யூஸ் படுத்திக்கிறது, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும், அந்த குழந்தைகளுக்கு அது சேஃபாகவும் இருக்கணும். அதுக்காக ஆரம்பித்தது தான் இந்த ஆர்கேடியா த பிளேஸ் பியாண்ட் ஸ்கூல். குழந்தைங்க எங்ககிட்ட 5 மணிக்கு வந்துட்டு 8 மணி வரைக்கும் எங்களோட இருப்பாங்க. அகாடமிக்ஸ் தான் எங்களோட கோர் ஆக்டிவிட்டி. மெயினாக அவங்களுக்கு டியூஷன், அவங்கள வந்து எப்படி அவங்களோட எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது தான் எங்களோட மெயின் ஆக்டிவிட்டி. எங்ககிட்ட ஒரு 14 டீச்சர்ஸ் வேலை பார்க்குறாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் நாங்கள் டியூஷன் கொடுக்குறோம். காமர்ஸ் ஸ்ட்ரீம், சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஆர் ஹியூமனிட்டிஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் எங்ககிட்ட டீச்சர்ஸ் இருக்காங்க. ஸோ 8 o'clock வரைக்கும் அக்கார்டிங் டு த டைம் டேபிள் இந்த சில்ட்ரன் எல்லாம் அவங்க பாடத்தை படிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. வீக்கெண்ட்ஸில் அவங்களுக்கு கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் நாங்கள் சேர்த்து கொடுத்ததுனால இட் வாஸ் மோர் யூஸ்ஃபுல் ஃபார் தெம். பிகாஸ் எல்லாமே ஒரே இடத்துல கிடைச்சதுனால பேரண்ட்ஸுக்கு வந்து அது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்தது. He is Sai Darshan. He has come from Singapore and he is a slow learner as well as he has a attention deficit problem. So he has come all the way to our school for writing his class 10 exam, which is going to be in the month of October. I am teaching him at present. Since I have finished all the classes, literature, I am giving training in solving the question paper and he is performing very well. Chess, dramatics, puppetry, drawing, இது நாலும் தான் நாங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அன்றைக்கும் ஃபோக்கஸ் பண்ணதே தான், இன்றைக்கும் இதான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு வெளியிலேருந்து அந்தந்த துறையில் தேர்ச்சி பெற்ற நல்ல டீச்சர்ஸ் அவளை வரவழைச்சு நாங்கள் எங்கள் குழந்தைகளுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். நம்மளோட சிஸ்டத்துலேயே வந்து அதுக்குண்டான வழிமுறை இருக்குது. சில்ட்ரன்ஸ் டே, இண்டிபெண்டன்ஸ் டே ஆர் டியூரிங் நவராத்திரி டைம் எல்லா சமயத்துலேயும் இந்த குழந்தைங்க என்ன கற்றுக்குறாங்களோ அதை எக்ஸிபிட் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம். எங்களோட இயர் எண்டில் ஒரு ஆனுவல் டேங்கிற ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்கும். ஒரு பெரிய ஸ்கூலில், ஒரு பெரிய சிட்டி ஸ்கூலில் எந்த அளவுக்கு கிராண்டியூரோட அந்த ஆனுவல் டே நடக்குமோ அதே கிராண்டியூரோட எங்களோட ஆனுவல் டேவும் இருக்கும். நிறையா ஆக்டிவிட்டீஸ், அதில் ட்ராமாஸ், டான்ஸ் ட்ராமாஸ், ஸ்கிட்ஸ், சிங்கிங், குரூப் சிங்கிங், இது எல்லாமே அதில் இன்கார்பரேட் பண்ணி குழந்தைகள் அவங்க படித்த டேலண்ட்டை எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு உண்டான மேடையை நாங்கள் ஏற்படுத்தி தருவோம். Hi, I'm Kavya. So I did my 12th standard in Arcadia and உண்மையாக சொல்லணும்னா this place is like family to me because என் டீச்சர்ஸ் அப்படி தான் ஃபீல் பண்ண வச்சுருக்காங்க. ஐ திங்க் எங்கள் எல்லாரையுமே பிகாஸ் தேவ் பின் வெரி சப்போர்ட்டிவ், தேவ் பின் வெரி ஸ்வீட். அண்ட் எப்போவுமே ஒரு டீச்சர்னால் அந்த பயம் இருக்கும். அதெல்லாம் பயம்னு இல்லை, பட் we have utmost respect for them. But they've always been very approachable and it's been a very fun experience studying at Arcadia. So I took up a very uncommon hobby in the peak of my 12th grade. So I started rowing when I started my 12th grade and
I think without Arcadia or my teachers' support, I wouldn't have been able to focus on the sport. They've given me utmost support. They've been very understanding. They've been ready to help me in more than one ways, to be very, very honest. And I don't think anywhere else I would have found this amount of support and encouragement that my teachers have given me. எங்கள் டியூஷன் சென்டர் மூலிமா நிறையா குழந்தைங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது. ஆனால் அதில் சில குழந்தைங்க எதனாலன்னு தெரியல, திருப்பி ஸ்கூலில் படிச்சுட்டு இங்கே வந்து எங்கள் டீச்சர்ஸ் அவங்களுக்காக கஷ்டப்பட்டு திருப்பி ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்து எழுத வச்சு டெஸ்ட்டு வச்சு அவங்கள நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம்க்கு அனுப்பினாலும் எக்ஸாமில் போய் மறந்து போயிடுவாங்க. அவங்களுக்கு படித்தது எதுவுமே ஞாபகம் வராது, அவங்களால எழுத முடியாது, ரிசல்ட்ஸ் நல்லா வராது. இது எதனாலன்னு நினைக்கும் போது இட் வாஸ் வெரி டிஸ்டர்பிங். இந்த குழந்தைகளுக்காக நம்ம ஏதாவது பண்ணணும்னு நினைக்கும் போது தான் நாங்கள் இந்த ஆர்கேடியா NIOSங்கிற சென்டரை ஆரம்பித்தோம். ஸோ அதில் இந்த மாதிரி குறைபாடு உள்ள குழந்தைங்களை தனியாக பிரித்து அவங்களுக்கு செப்பரேட்டாக இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து அந்த குழந்தைங்களை வேறு ஒரு அணுகுமுறை மூலியமாக அவங்கள படிக்க வச்சு நாங்கள் 10th and 12th பாஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்கில்ஸை அவங்களுக்கு ஏற்படுத்தி தரோம். இப்போ எங்ககிட்ட எந்த மாதிரி குழந்தைங்க வராங்க, அது ஒரு பெரிய கேள்வி. இப்போ இதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, குழந்தைய எங்ககிட்ட வரும்போதே வந்து இந்த லேர்னிங் டிசபிலிட்டி உள்ள குழந்தைங்க எங்ககிட்ட வரும்போது ஃபுல்லாக நோ கான்ஃபிடென்ஸோடு எங்கள்கிட்ட வராங்க, 0 கான்ஃபிடென்ஸ். இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ஸில் அவங்கள 6ஆம் கிளாஸ்லேயே வந்து ஐடென்டிஃபை பண்ணால் கூட அவங்களுக்கு ஒரு லேர்னிங் டிசபிலிட்டி இருக்குன்ட்டு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அதை வந்து அந்த ஸ்கூல் அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த ப்ராப்ளம் உங்ககிட்ட இருக்குது, உங்கள் குழந்தைக்கு இருக்குது, இந்த சிலபஸில் உங்கள் குழந்தையால் தேர்ச்சி பெற முடியாது, அதனால் அட்லீஸ்ட் நீங்கள் வெளியில் போய் இந்த குழந்தைய இப்போத்துலேருந்தே நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட்குள்ளே அந்த குழந்தைய ப்ரிப்பேர் பண்ணலாங்கிற இன்புட்டை எந்த ஸ்கூலுமே கொடுக்கறது கிடையாது. ஐ எம் MSc கிராஜுவேட். ஐ எம் டேக்கிங் மேக்ஸ். நார்மலாகவே தெரியும் மேக்ஸ்ன்றது ஹெவி சப்ஜெக்ட் ஃபார் நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பட் இங்கே வந்து நாங்கள் நல்ல ப்ராக்டிஸ் கொடுத்து பசங்களை எந்த அளவுக்கு நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியுமோ அதை நாங்கள் தேவையான ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கோம். ஆர்கேடியா NIOS வந்து ஃப்ளெக்சிபிள் டு டைமிங்கில் ஃப்ளெக்சிபிள் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் த டீச்சர். பசங்களுக்கு என்ன மாதிரி மெத்தடில் கொடுத்தா அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வி ஆர் டீச்சிங் லைக் தட். வி ஆர் ஆல்சோ ஃபாலோயிங். நல்ல ரிசல்ட்ஸ் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம் மேக்ஸில். ஆரம்பத்துல வழக்கமான மாணவர்களுக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கும் போதுதான் அதுல உள்ள சிக்கல் இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இவங்களோட அனுபவம் மாணவர்களோட கல்வி கற்பதுல இருக்கிற சிக்கல்களை எடுத்து காட்டுச்சு. ஆரம்பத்துல மர்மமா இருந்த சில விஷயங்களை அவங்களோட அனுபவம் மூலமா கண்டுபிடிச்சாங்க. அது கல்வி கற்கறதுல இருக்கிற கற்றல் குறைபாடு. அத உணர்ந்ததுக்கு அப்புறமா கற்றல் குறைபாடு உள்ள குழந்தைங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா கவனம் செலுத்தணும் அப்படின்ற முடிவுக்கு வந்தாங்க. சிறப்பு குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுல நிறையவே சிக்கல்கள் இருக்கு. அதுக்கு அசாத்திய பொறுமையும் அளவுக்கு அதிகமான அர்ப்பணிப்பும் தேவை. இத முழுமையா உணர்ந்த இவங்க மாணவர்களோட கல்வித்தரம் மேம்பட தங்களோட மொத்த நேரத்தையும் செலவிட முடிவெடுத்தாங்க. கல்வி கற்பதனால மட்டும் ஒரு மாணவன் முழுமை அடையறதில்ல. அவங்களுக்குள்ள பொதிஞ்சிருக்கிற தனித்திறமைகளை வெளியில கொண்டு வருவதன் மூலமாகவே அவன் இந்த சமூகத்துக்கான மனிதனாகிறான். பல்வேறு திறமையாளர்களை கொண்ட இந்த சமூகத்துல மாணவர்களோட திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில அவங்கள ஊக்குவிக்கும் பணிகள்ல ஈடுபட்டு வராங்க ஆர்கேடியா NIOS கல்வி நிறுவனம். இது கல்வியில மட்டும் மேம்பட வந்த மாணவர்களுக்கு வாழ்க்கையிலையும் மேம்பட்டு நிற்க பெரும் உதவியா இருந்துட்டு வருது. 2017ல இந்த ஆர்கேடியா NIOSங்கிற சென்டரை நாங்கள் ஆரம்பித்தோம். இந்த NIOS அப்படின்னா என்ன, ஏன் இந்த கல்வி முறையில் படிக்கணும், ஸ்டேட் போர்ட் CBSE அப்படிங்கிற மாதிரி இந்த NIOSம் ஒரு சிலபஸ், ஒரு ஸ்ட்ரீம். அது மூலியமாக படிக்கிற குழந்தைங்களுக்கு என்ன அட்வான்டேஜ், ஏன் அந்த கல்வி முறையில் படிக்கணும் அப்படின்னா, ஒரு ரெகுலர் ஸ்கூலில் படிக்கிற ஒரு CBSEலையோ ஸ்டேட் போர்ட்லேயோ படிக்கிற ஒரு குழந்தை 5 சப்ஜெக்டையும் சேர்த்து ஒரே சமயத்தில் எக்ஸாம் எழுதணும். அதை தவிர அந்த குழந்தையால் தனக்கு வேணுங்கிற சாய்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த NIOS மூலியமாக படிக்கிற குழந்தைங்களுக்கு என்ன அப்படின்னா, தே கேன் ரைட் த சப்ஜெக்ட்ஸ் இன் கம்பார்ட்மெண்ட்ஸ். 6 monthsக்கு ஒரு தடவை எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க NIOS போர்டு.
ஸோ அதில் எவ்ரி 6 months ஒன்ஸ் 2 சப்ஜெக்டாவோ இல்லை 3 சப்ஜெக்டாவோ இல்லை அந்த குழந்தைக்கு திறமை இருந்தால் 5 சப்ஜெக்டாகவும் அந்த குழந்தையால் எழுதி 10th and 12th பாஸ் பண்ண முடியும். ஸோ இன்னும் மற்ற சலுகைகள், அதாவது எங்ககிட்ட வர குழந்தைங்களில் லேர்னிங் டிசேபிள் சில்ட்ரனும் எங்ககிட்ட வராங்க. லேர்னிங் டிஃபிகல்ட்டி இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த NIOS எப்படி ஹெல்ப் பண்ணுறதுன்னு நான் இப்போ சொல்கிறேன். இப்போ அந்த லேர்னிங் டிசேபிலிட்டி இருக்கிற குழந்தைங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரனுக்கு வந்து லாங்குவேஜ் வில் ஆல்வேஸ் பி அ ப்ராப்ளம். ஸோ அவங்க லாங்குவேஜ் எக்ஸம்ஷன், லாங்குவேஜ் எழுத வேண்டாங்கிற ஒரு இதை வந்து NIOS போர்டு நமக்கு கொடுக்குறாங்க. ரெண்டாவது, மேக்ஸ், அக்கௌண்டன்சி மாதிரி சப்ஜெக்ட்ஸ்க்கு கால்குலேட்டர் யூஸ் படுத்துகிற வசதியும் சில குழந்தைங்களுக்கு கிடைக்கிறது. ரெண்டாவது, 1 hour எக்ஸ்ட்ரா டைம். எக்ஸாம் வந்து நார்மலாக 2.5 to 3 hours எக்ஸாம் முடியும். 10th இருந்தால் ஒரு எக்ஸாம் டைமிங், 12th இருந்தால் ஒரு எக்ஸாம் டைமிங். ஸோ அந்த 2.5 or 3 hours அந்த குழந்தையால் எக்ஸாம் முடிக்க முடியாதுங்கிறதுக்காக 1 hour எக்ஸ்ட்ரா டைம் அந்த குழந்தைக்கு கிடைக்கிறது. இன்னொன்று, பிளைண்ட் கேண்டிடேட்ஸ் ஆர் டிஸ்கிராஃபியா இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு எழுத முடியாதுன்னு இருக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்கிரைப் ஃபெசிலிட்டியும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த சலுகைகள்லாம் இருக்கிறதுனால ஒரு 10th and 12th பாஸ் பண்ணுறதுக்கு இந்த NIOS போர்டு ரொம்பவே குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. I've been wanting to take history as a subject for a long time and kept asking Hema, the head of Arcadia, again and again whether I'll be able to do so. I have joined Arcadia just 4 months back, but I love the atmosphere here and it's very nice to teach my old subject again. The students are also reciprocative and I think Arcadia will go a long way in teaching the slow learners. I'm Niaz. I'm studying in Hindustan University second year, and like about my experience in NIOS Arcadia was like, it was like fabulous. To be honest, they were like, parents to me. They were like, every day they gave their time for me. They taught me well. I used to be here every day. All of my life, like almost every day spent here. Like I spent like a lot of my time here, and the way they taught me and everything, I got good grades in my curriculum and everything, and somehow I cleared, and now I'm doing well in my career. It's because of my teachers and everyone. Yeah. எங்களோட இன்னொரு மெயின் ஆக்டிவிட்டி வந்து எங்களோட சயின்ஸ் எக்ஸ்போ. எங்கள் சயின்ஸ் எக்ஸ்போக்கு பேரே வந்து திருஷ்ணா அப்படின்னு வச்சுருக்கோம். திருஷ்ணா அப்படின்னாலே தொலைநோக்கு பார்வை. எங்ககிட்ட இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எப்படி அந்த சயின்ஸ் மாடல்ஸ் பண்ணுறது, எப்படி அதை எக்ஸிபிட் பண்ணுறது, அதை எக்ஸிபிட் பண்ணும்போது அதை பற்றி எப்படி பேசுறது, எல்லாத்துக்குமே ட்ரைனிங் கொடுத்து 2 நாள் ஒரு வீக்கெண்டில் சயின்ஸ் எக்ஸ்போன்னு ஒரு பெரிய ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணுவோம். எல்லா பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், மற்ற லோக்கலில் இருக்கிற பீப்புள் எல்லாரும் வந்து அதை பார்த்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. சில்ட்ரனுக்கு அது வந்து ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ஸ் பூஸ்டிங் ஆகும். அவங்களோட டேலண்ட் அதை வெளிக்கொண்டு வரதுக்கு, அவங்களுக்குள்ளே இருக்கிற ஹிடன் டேலண்ட்ஸை அவங்க எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. I am Nathaniel and I studied in Arcadia. I had some issues through CBSE as I completed my 11th but didn't go through 12th. And through Arcadia I dealt with 12th standard in 1 year, which was actually well and good. The environment is a good place and it's a really nice learning area or center. இப்போ எங்ககிட்ட குழந்தைங்க வரும்போதே கான்ஃபிடென்ஸ் லெவல் ரொம்ப லோவாக தான் வருவாங்க. ஏன்னா அவங்களால ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூலில் பர்ஃபார்ம் பண்ண முடியல, அந்த பியர் குரூப்போடு அவங்களால ஜெல் பண்ண முடியலங்கிறதுக்காக தான், இந்த லேர்னிங் டிசபிலிட்டி இருக்குங்கிற காரணத்துக்காகவும் தான் இங்கே வராங்க. ஸோ வரும்போதே வந்து அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் அண்ட் கான்ஃபிடென்ஸ் லெவல் கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். ஸோ வந்த உடனே அங்கே அகடமிக்ஸை பர்சியூ பண்ணாமல் ஃபஸ்ட்டு அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு வி ஸ்பெண்ட் அபவுட் 1 month or 2 months. அவங்கள வந்து நீங்களும் இந்த சொசைட்டியில் ஒரு அங்கம், உங்களாலையும் எல்லாம் முடியும் அப்படிங்கிறத அவங்க மைண்டில் ஏற்படுத்துறதுக்காக நிறைய ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். குரூப் சிங்கிங், ஆரட்ரி காம்படிஷன்ஸ், ட்ராமாட்டிக்ஸ், செஸ், யோகா அண்ட் சம் அதர் ஆக்டிவிட்டீஸ் ஆல்சோ. இந்த ஃபீல்டில் தேர்ச்சி பெற்ற சில ப்ரொஃபஷ்னல்ஸோட நாங்கள் ஹெல்ப் எடுத்துட்டுருக்கோம். யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களோட ட்ராமாட்டிக்ஸ் சொல்லிக் கொடுக்கறதுக்கு தியேட்டர் மரீனாங்கிற ஒரு பெரிய ப்ரொஃபஷ்னல் குரூப் எங்கள் சில்ட்ரனுக்கு வந்து எப்படி ட்ராமாட்டிக்ஸில் எப்படி நடிக்கிறது, எப்படி ஸ்டேஜில் ஏறி நடிக்கிறது, எப்படி பேசுறது, ஒரு சுச்சுவேஷனை கொடுத்தா அதை எப்படி நடித்து காமிக்கிறது, இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ரெண்டாவது, பரதநாட்டியம். பரதநாட்டியத்துக்கு ஸ்ரத்தாஞ்சலி டான்ஸ் ஸ்கூல்னு
டி நகரில் ஒரு டான்ஸ் ஸ்கூல் இருக்குது. அதோட டைரக்டர் மிஸ்ஸஸ் லதா அவங்க வந்து அவங்களோட சீனியர் ஸ்டூடெண்ட்ஸை அனுப்பி எங்கள் சில்ட்ரனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதே மாதிரி செஸ், இங்கேருந்து ஒரு செஸ் மாஸ்டர் அண்ணா யூனிவர்சிட்டியில் செஸ் சொல்லிக் கொடுக்குற மாஸ்டர் வந்து இங்கே வந்து எங்கள் சில்ட்ரனுக்கு செஸ்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் குரூப் சிங்கிங், மெட்ராஸ் யூத் காயர்லேருந்து சீனியர் டீச்சர்ஸ் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்டை குரூப் சிங்கிங்கில் ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி ஒரு ஃபீல்டுக்கும் அந்தந்த ப்ரொஃபஷனல்ஸ், அந்தந்த துறையில் தேர்ச்சி பெற்ற ப்ரொஃபஷனல்ஸ் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கறதுனால ஃபஸ்ட்டு இவங்களோட கான்ஃபிடென்ஸ் வந்து பில்ட் ஆகிடுறது. அதுக்கப்புறம் அவங்கள படின்னு சொல்லும்போது அவங்களால ஒரு இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆகிடுறது அவங்களுக்கு. ஓகே, நம்மளும் படிக்கணும், நம்மளும் முன்னுக்கு வரணும், நம்மளுக்கும் இந்த சொசைட்டியில் இடம் இருக்குது அப்படிங்கிற ஃபீலிங் அந்த குழந்தைக்கு வரும்போது கட்டாயமாக அந்த குழந்தை வந்து 10th and 12th எப்படி பாஸ் பண்ணுறது, நான் எந்த வழியில் போனால் என்னால் 10th பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் அந்த குழந்தைக்கு டெவலப் ஆகிடுறது. அதனால எங்களால் எங்கள் வேலையை இன்னும் நன்னா பண்ண முடியும். Yeah, my name is Sujayatya. I finished my 10th here and joined SRM diploma. In NIS Arcadia was really useful. I had my time for my sports, morning practice, and I can come and I have more time here. Only 9 to 1:30. It was really helpful, and each teacher has only 3 to 4 students, so every teacher can concentrate in every student. It was really useful, and I finished my 10th here. I was a bit struggling in maths and science. They teach very well. ஸ்போர்ட்ஸ் பர்சியூ பண்ணுற குழந்தைங்களும் வராங்க. அதாவது ஸ்போர்ட்ஸை மெயின் ஆக்டிவிட்டியாக எடுத்துட்டு அகடமிக்ஸை ஸ்லோவாக பண்ணுற குழந்தைங்களும் எங்ககிட்ட வந்து படிக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு இந்த NIOS எப்படி ஹெல்ப் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால ரெகுலர் ஸ்கூலில் போய் ரெகுலர் கிளாஸஸ் படித்து அவங்களால எக்ஸாம் எழுத முடியாது. ஸோ அவங்களோட கன்வீனியன்ட் டைமிங்கில் எங்ககிட்ட வந்து அவங்களோட சாய்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் படி என்ன சப்ஜெக்ட்ஸ் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி எங்கள் டீச்சர்ஸ் அவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்களோட கன்வீனியன்ட் டைமிங்கில் ட்ரெயின் பண்ணி அவங்கள எக்ஸாம் எழுதுறதுக்கு எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி நாங்கள் தரோம். My name is Akshaya and I'm pursuing badminton. I'm a national player and I came to Arcadia NIOS because here timings are all flexible and the teachers are... Hi, my name is Abhinav. I'm a professional cricket player. I joined Arcadia NIOS because the timings were really flexible and also it helped me in terms of education, and also I feel like now I'm able to concentrate in cricket more compared to my regular school. Hi, my name is Rishi and I'm into professional tennis. I come from the US to complete my 12th. I joined Arcadia because the timings here are flexible and the teachers here really help me in my studies. Thank you. இடம், the place is the main challenge that I face. அதாவது இப்போ எஸ்கலேட்டிங் ரியல் எஸ்டேட் ப்ரைஸஸில் எங்களால் எந்த இடத்துக்கு போனாலும் எங்களால் ஒரு பெரிய இடம் எடுத்து இன்னும் நிறையா குழந்தைங்களுக்கு இதை ஹெல்ப் பண்ணுறதுக்கு எங்களால் பண்ண முடியல. இப்போதைக்கு எங்களால் பண்ண முடியல. இதை பார்க்குற எல்லாருக்கும் நான் என்ன வேண்டுகோள் வைக்கிறேன் அப்படின்னா, யார்கிட்ட இடம் இருந்து அதை கொடுக்குற மனசும் இருந்து எங்களுக்கு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீங்கள் எங்கள் இடத்த எடுத்து நடத்துங்க அப்படின்னு யாராவது கொடுக்க விருப்பப்பட்டால் கட்டாயமாக எங்களை காண்டாக்ட் பண்ணி எங்களுக்கு வந்து இந்த மாதிரி இடம் இருக்குங்க மேடம், நீங்கள் வந்து எடுத்து நடத்துங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் எங்களால் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இன்னும் நிறையா பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் எங்களோட நம்பிக்கை. Hi, my name is Akhilesh. I'm an international athlete. I represent India in the 400 and 200 meters. Due to more concentration on sports, I came here to Arcadia NIOS and they are very helpful and the teachers are very kind and polite. Thank you, Arcadia NIOS. இப்போதைக்கு நாங்கள் சிட்டியில் ஒரே ஒரு சென்டராக ரன் பண்ணிட்டு இருக்கோம். இதுலேருந்து எங்களோட அடுத்த ஸ்டெப் என்னென்னா, சிட்டிலேயே வந்து 2-3 இடத்துல இந்த சென்டரை ஆரம்பிக்கணும். ஏன்னா நிறையா குழந்தைங்க நாங்கள் இப்போ இருக்கிறது பெசன் நகரில், நிறையா குழந்தைங்க ரொம்ப ஃபார் ஆஃப்லேருந்து, வேளச்சேரியிலேருந்து, திருவற்றியூர்லேருந்து, ராயபுரம்லேருந்து, மேடவாக்கம்லேருந்துலாம் எங்ககிட்ட வந்து படிக்கிற குழந்தைங்க இருக்காங்க. ஸோ சிட்டியில் ஒரு 2-3 இடத்துல கன்வீனியன்ட் லொக்கேஷன்ஸில் எங்களோட சென்டர் இருந்தால் இன்னும் நிறையா குழந்தைங்க எங்ககிட்ட வந்து படித்து அது மூலியமாக பெனிஃபிட் ஆவாங்கங்கிறதுனால 2-3 சென்டர் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறது தான் எங்களோட அடுத்த ஸ்டெப். ரெண்டாவது, சிட்டியில் இதுக்கு உண்டான அவேர்னஸ் ஓரளவுக்கு இப்போ டெவலப் ஆகிடுது. ரூரலில் பார்த்திங்கன்னா இதுக்கு அவேர்னஸே கிடையாது, ஆர் சிட்டியோட அங்கே கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம்.
ஸோ கட்டாயமாக இந்த ஸ்கீமை ரூரலில் அட்லீஸ்ட் ஒரு 2 பிளேசஸில் ஆஸ் அ ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்துன்னு போகணும் அப்படிங்கிறதும் எங்களோட எஜெண்டாவில் இருக்குது. இதுக்காக நிறையா பேர் எங்களோட காண்டாக்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. நிறையா டிஸ்கஷன்ஸும் நடந்துகிட்ருக்கு. கூடிய சீக்கிரம் இதுக்கு உண்டான ஒரு முடிவை எடுத்து ரூரல்லையும் இந்த மாதிரி சென்டர்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத நாங்கள் யோசிச்சுட்ருக்கோம். இதை தவிர வெளிநாட்டிலேருந்து நிறையா பேர் இங்கே வந்து படிக்க முடியாது. அவங்களுக்கு அவங்களோட வேலை காரணமாகவோ இல்லை அவங்க ஃபேமிலி அங்கே இருக்கிற காரணமாகவோ இந்தியாவில் வந்து படிக்க முடியாதுங்கிற காரணத்தினால எங்ககிட்ட நிறையா பேர் எங்களை அணுகி ஸ்கைப் மூலியமாக கிளாஸ் எடுக்க முடியுமா மேடம் அப்படின்னு சொல்லி எங்களை கேட்குறாங்க. கட்டாயமாக இதுக்கு உண்டான ஏற்பாடு நாங்கள் பண்ணின்னு இருக்கோம். வர வருஷத்தில், தட் இஸ் 2020லேருந்து ஸ்கைப் மூலியமாக கூட வெளிநாட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்காக நாங்கள் கிளாஸஸ் எடுக்க போகிறோம். ஸோ அவங்களோட ஹாலிடேஸ்லையோ இல்லை அவங்களோட ஃப்ரீ டைம்லையோ வக்கேஷன்லையோ இங்கே வந்தாங்கன்னா அவங்கள எங்களோட டெஸ்ட் மூலியமாக அவங்கள எழுத வச்சு படிக்க வச்சு ஒரு மாதம் இங்கே இருக்கிற மாதிரி வந்தாங்கன்னா அவங்கள ட்ரெயின் பண்ணி இங்கே 10th and 12th எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணி தரத்துக்கு பிளான்ஸ் இருக்குது. இப்போ your love is like a studded leather headlock. Your kiss, it could put creases in the rain. You're rarer than a kind of dandelion and burdock. And those other girls are just post-mixed lemonade. எங்ககிட்ட வர குழந்தைங்க 9th கம்ப்ளீட்டட் ஆர் 10th பிகினிங்கில் தான் எங்ககிட்ட வராங்க. ஆனால் அந்த ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களுக்கு 5th ஸ்டாண்டர்ட்லையோ 6th ஸ்டாண்டர்ட்லையோ கட்டாயமாக தெரிஞ்சிடும் அந்த குழந்தைக்கு லேர்னிங் டிசபிலிட்டி இருக்குதுன்னு. இது சடனாக டெவலப் பண்ணுற இது கிடையாது. கட்டாயமாக அந்த குழந்தைக்கு லேர்னிங் டிசபிலிட்டி இருந்தால் அந்த குழந்தைக்கு 5thலையோ 6thலையோ அதை கட்டாயமாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸ்கூலும் அதுக்கு உண்டான டெஸ்ட்ஸும் எடுத்து ஐடென்டிஃபையும் பண்ணிடுறாங்க. ஆனால் ஏனோ தெரியல 10th வரைக்கும் அந்த குழந்தைய அந்த ஸ்கூல்லையே ரீட்டைன் பண்ணி அந்த ஸ்கூல் ஒரு கிளாஸாக அந்த குழந்தைக்கு லேர்னிங் டிசபிலிட்டியோட கட்டாயமாக அந்த குழந்தைய எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்க முடியாது. இருந்தாலும் அந்த குழந்தைய 10th வரைக்கும் கூட்டின்னு போயிட்டு அதுக்கப்புறம் எங்ககிட்ட அனுப்பும்போது எங்களுக்கு இருக்கிற டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு நாங்கள் என்னெல்லாம் ஸ்கில்ஸ் தேவை அது 10th பாஸ் பண்ணுறதுக்குன்னு அதெல்லாம் சொல்லி கொடுத்து அந்த குழந்தைக்கு தெரப்பிஸ்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த குழந்தைய 10th பாஸ் பண்ண வைக்கிறது மினிமம் 1.5 to 2 years ஆயிடுறது. ஸோ நான் என்ன கவர்மெண்ட் கிட்ட கோரிக்கை வைக்கிறேன்னா இதுக்கு ஒரு ரெகுலேஷன். ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் இந்த மாதிரி லேர்னிங் டிசபிலிட்டின்னு ஐடென்டிஃபை பண்ண ஒரு குழந்தைய ஏன் ஸ்கூலில் அத்தனை நாள் வச்சுக்கிட்டு இருந்தாங்க? இதை ஏன் முன்னாடியே அந்த ஸ்கூல் ஐடென்டிஃபை பண்ணி இதை இதுக்கு தகுந்த மாதிரி கல்வி முறையில் சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸ் கிட்ட நல்ல ஹேண்ட்ஸ் கிட்ட ஏன் அனுப்பலை அப்படிங்கிறத கொஸ்டின் பண்ணுறதுக்கு கட்டாயமாக கவர்மெண்ட் ஒரு ரெகுலேஷன் கொண்டு வரணும். அதனால அந்த குழந்தைங்க கட்டாயமாக பெனிஃபிட் ஆவாங்க அப்படிங்கிறது தான் என்னோட கோரிக்கை. இந்த ஃபோரம் மூலிமா நான் ஏன் இந்த கோரிக்கையை வைக்கிறேன் அப்படின்னா இதை பார்க்குற எல்லாருமே ஆர் மெனி பேரண்ட்ஸ் இப்போ நேற்று கூட என்கிட்ட ஒரு குழந்தை வந்தால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் லெஃப்ட் ஹேண்டில் எழுதிட்டு இருந்த குழந்தைய ரைட் ஹேண்டில் மாற்றுறதுக்கு அந்த பேரண்ட் ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால அந்த குழந்தைக்கு ஏதோ ப்ராப்ளம் பிரெயினில் அந்த குழந்தையால் ஒழுங்காக ஸ்கூலில் பர்ஃபார்ம் பண்ண முடியல. ஆனால் இதை மாற்றினது அந்த குழந்தை 4th ஸ்டாண்டர்டில் இருக்கும்போது இப்போ அந்த குழந்தை 9th ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஏன் மேடம் மாற்றினீங்க அந்த மாதிரி கேட்டால் எனக்கு தெரியல, எனக்கு இப்படி பண்ணக்கூடாதுங்கிறது தெரியல. சரி பண்ணிட்டீங்க, அந்த குழந்தைக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது. 4th ஸ்டாண்டர்ட்லேயே அவங்க என்கிட்ட காமிக்கிறாங்க இந்த மாதிரி அந்த குழந்தைக்கு ஒரு டிஸ்லெக்சிக்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அப்படி இருக்கிற குழந்தைய ஏன் மேடம் 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வச்சுட்டு இருந்தீங்க? எங்களுக்கு ஸ்கூலில் யாரும் எதுவும் சொல்லலை மேடம். ஸோ அவன் படிக்கிறான்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். அந்த குழந்தைக்கு ப்ரமோஷன் கொடுக்குறாங்க, அந்த குழந்தை அடுத்த கிளாஸுக்கு போய்டுறது. ஒய் இஸ் திஸ் ஹேப்பனிங்? நிச்சயமாக இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். அந்த குழந்தை 4thலையோ 5thலையோ எங்ககிட்ட வந்திருந்தா அர்லி இன்டர்வென்ஷன் அது மூலிமா நாங்கள் அந்த குழந்தைக்கு படிக்கிறதுக்கு உண்டான திறமையை 2-3 வருஷம் அவங்களுக்கு என்ன ரெமெடியல்ஸ் தேவை, ரெமெடியல் மூலிமா அந்த குழந்தைக்கு படிக்கிறதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து அந்த குழந்தைய ஸ்கில்டாக்கி அதுக்கப்புறம் 10th நாங்கள் படிக்க வைக்கும்போது அந்த குழந்தையால் இன்னும் ஷைன் பண்ண முடியும். ஸோ இதுக்கு ஒரு ஆக்ஷன் கட்டாயம் எடுக்கணுங்கிறது தான் என்னோட கோரிக்கை. 2 தரப்பு மாணவர்களும் ஒரே இடத்துல படிக்கிறது தான் 2ஐயும் சமநிலைப்படுத்துவதா இருக்க முடியும்ன்றதுல அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்த இவங்க சிறப்பு குழந்தைங்களுக்கு கூடுதல் கவனத்தை செலுத்தினாங்க.
மாநில மற்றும் தேசிய விளையாட்டு போட்டிகளுக்கு செல்லும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் கல்வி தொடர்பான பிரச்சனைகள் மிகப்பெரியது. படிப்பையும் விட முடியாது, அதே நேரத்துல விளையாட்டுக்கும் அதிக நேரம் செலவிட வேண்டியிருக்கும். ஏறக்குறைய ஒற்றை கயிற்றுல அந்தரத்துல நடக்கிறது மாதிரிதான் எந்நேரமோ பதட்டத்துல இருக்க வேண்டிய நிலைமை உண்டாகும். விளையாட்டுல ஈடுபடுறதுனால படிப்பு போகுதேன்னு வருத்தப்படும் பெற்றோர் ஒரு பக்கம், விளையாட்டுக்கு அதிக நேரம் செலவிடுறதுனால கல்வி முற்றிலும் பாதிக்கப்படுதேன்னு வேதனைப்படும் ஆசிரியர்கள் இன்னொரு பக்கம். இந்த 2 தரப்புல இருந்து பிரச்சனைகளை எதிர்கொண்டாங்க. விளையாட்டுல ஈடுபடும் மாணவர்கள் அவங்களுக்குன்னு வரப்பிரசாதமா அமைஞ்சதுதான் ஆர்கேடியா NIOS கல்வி நிறுவனம். முதலில் நீ எரியும் விளக்காக இரு, அப்போதுதான் மற்ற விளக்குகளை ஏற்ற முடியும் என்றார் ரவீந்திரநாத் தாகூர். கடந்த 19 வருஷங்கள்ல ஹேமலதா ஆயிரக்கணக்கான விளக்குகளை ஏற்றி வச்சிருக்காங்க. அந்த ஆயிரக்கணக்கான விளக்குகள் லட்சம் கோடிகளா நிச்சயம் பெருகும். அந்த நாள் நிச்சயம் வரும். கல்வி தேவதைகளாக திகழும் இவர்களுக்கு வாழ்த்துக்கள்.